தொடர்ந்து அரசியல் கருத்துக்கள் குறித்து விவாதிப்போம். இப்போ நீங்கள் கேள்விகள் எழுப்பினாக்கா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்களால் சென்னை வந்து பேச முடியுமா அப்படின்னு சொல்லி சுந்தரவேல் கேட்குறாரு. இங்கேருந்து ஃப்ளைட் எடுக்கிறேன்னு வச்சிங்களா, இங்கே இருக்கிற இந்தியன் அம்பாசிடருக்கு தகவல் அங்கே இந்தியாவில் கொடுத்துருவாங்க. இந்தியாவில் எந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் இறங்கினாலும் என் மீது வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கதால என்னை வந்து கைது செய்ய முற்படுவாங்க. நான் இந்தியாவுக்கு வந்தேன் அப்படின்னாலே வந்து என்னை சாகடிக்கத்தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே யாரையும் வந்து துணிச்சலாக பேச விட்டது கிடையாது. அதனால தான் தமிழ்நாட்டு இலக்கியத்துறை எழுத்துத்துறை சேர்ந்த எவரும் வந்து தங்களுடைய அரசியல் விமர்சனங்கள் பெரும்பான்மை தவிர்த்துட்டு கற்பனை கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து மக்களுக்கான எழுத்தை பேசணும், மக்களுக்கான பிரச்சனையை பேசணும் பொழுது இந்த அரசியலை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. இதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பேசினா தமிழ்நாட்டில் பேசுகிற அளவுக்கு அங்கே சுதந்திரம் இருக்கா? அந்த சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுங்கள், தாராளமாக வரேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அரசியல் சார்ந்த கருத்துக்கள் வந்து முன்வைங்க. வேற சில பொதுவாகவே ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளை குறித்து தொடர்ந்து நான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. சரியான அரசியலை வந்து எந்த அரசியல்வாதியும் இது வரைக்கும் முன்னெடுக்கலன்றதான் உண்மையாக இருக்கும் பொழுது ஓகே, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, பாரதி என்றவர் வந்து பேச்சோட மட்டும் இல்லாமல் அதுக்கான தீர்வையும் முன்வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. தீர்வு வந்து யார்கிட்ட இருக்குது? மக்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த 60 வருட திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் பார்த்துட்டீங்க. இது வரைக்கும் இந்த திமுக இந்த மக்களுக்காக என்ன செய்தது, அதிமுக என்ன செய்தது அப்படின்னு பார்க்கறத விட அவங்க எவ்வளவு கோடி சொத்துக்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்து இதுக்கு மேலேயும் வந்து இப்போ ஜெயலலிதா மரணம் அடைஞ்சதால வந்து ஜெயலலிதாவை வந்து ரொம்ப சரியான நபராக காட்ட முடியாது. அவங்க மேலேயும் வந்து ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஆக நாம் இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அரசியல்வாதிகளை தொடர்ந்து தேர்ந்தெடுத்து கொண்டே இருப்பதால் இந்த ஊழல் குற்றச்சாட்டு அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் நேரங்களில் இந்த மக்களுக்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி 500 ரூபாயும் ஒரு மூட்டை அரிசியும் கொடுத்தாக்கா இதுங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை வந்து ஏற்கனவே அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. அதால் வந்து மக்கள் வந்து முதல்ல தேர்தல் டைமில் வந்து பணம் வாங்க வந்து அரசியல்வாதிகளை தவிருங்க. வெறும் சின்னத்தை மட்டும் பார்த்து ஓட்டு போடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இலைச்சின்னம் யாருக்கிட்ட அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு பேசுகிற பாமர மக்கள் இப்போ இருக்கத்தான் செய்கிறாங்க. உணர்ச்சி வேகத்தோட இப்பொழுதைக்கு பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எலெக்ஷன் டைமில் வந்து பாருங்களா, அந்த இலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக ஓட்டுக்களை வந்து கவர் பண்ணுற வலிமை அதுக்கு இருக்குது. அதால் வந்து இந்த அரசியலை வந்து எப்படி மாற்று அமைக்கிறது, இதை குறித்த விவாதத்தை எப்படி முன்னெடுக்கிறதுன்னு இருக்கணும். இப்போவும் வந்து விவாதம் எப்படி போகுதுன்னா, சசிகலாவை பற்றி பேசும்போது ஒரு வேலைக்காரியா இந்த பொம்பளை இவ்வளோ பண்ணுறா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பாமரத்தனமாக போகுது. அப்படி கிடையாது. ஒரு ஆளுநரை குறித்து விமர்சனம் இப்படி போகும்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, ஆளுநரை அரசியல்வாதி மாதிரி விமர்சிக்காதீங்கன்னா அந்த அந்த லூசு பொம்பளை பிடிச்சி கேள்வி எழுப்புங்க. ஆளுநர்னா என்ன? ஆளுநர்னா யார் உருவாக்குனாங்க, யார் வந்து இங்கே அனுப்புனாங்க? எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் இருக்குது. அரசியலற்ற எதுவுமே இல்லை. இப்படி பேசுகிற முட்டாள் அரசியல்வாதிகளை மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டு பேசுகின்ற இந்த அரசியல்வாதிகளை தொடர்ந்து விமர்சனம் பண்ணுங்க. அது வரைக்கும் வந்து நம்ம ஒரு புதிய மாற்று அரசியலை வந்து இன்னும் நம்ம தயார்படுத்தலை. திரும்பவும் இந்த பன்னீர்செல்வம் லூசுக்கிட்டே பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு இந்த மக்கள் மீது தான் கோபம் வருது. இப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? மாற்று கருத்தை நான் சொல்கிறேன்னா, மாற்று கருத்தை வந்து எப்படி வளர்த்தெடுக்கப்படுவதுன்னு ஒன்று இருக்குது. அது மக்கள்கிட்ட இருக்கா? மார்க்சியம் படினா படிப்பீங்களா? கம்யூனிசம் படினா படிப்பீங்களா? தத்துவவியல் படிங்கன்னா படிப்பீங்களா? அம்பேத்கரை உள்வாங்கன்னா அதை உள்வாங்க முடியுமா உங்களால்? பெரியாரை பற்றி படிங்கனாக்கா உங்களால் படிக்க முடியுமா? அவ்வளவும் படிச்சுட்டு இடதுசாரி சிந்தனைகள் தான் வந்து இன்றைக்கி அரசியலாக இருக்குது. வலதுசாரி சிந்தனைகள் தான் முதலாளித்துவவாதிகளுடைய அரசியலாக இருக்குது. இந்த ரெண்டு அரசியல் தத்துவங்களையும் நீங்கள் உள்வாங்கலத்தானே சரியான அரசியலை உங்களால் எடுக்க முடியும், ஒரு சரியான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்க முடியும். இப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து பேச்சு மட்டும் பேசாதீங்க.
அதோடைய தீர்வையும் கொடுங்கனாக்கா என்ன தீர்வு? தீர்வு வந்து மக்கள் கிட்ட இருக்குது. நான் ஒரு தனி மனுஷி, என்னால் வந்து நான் உள்வாங்கிய தத்துவங்களின் அடிப்படையில் தான் உங்ககிட்ட வந்து கருத்துக்களை வைக்க முடியும். இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிற நான் வந்து இந்த ஆளுநருடைய பொறுக்கித்தனத்தை, யோக்கித்தனம், இவன் இப்படித்தான், இவன் இவ்வளவு தான் பேசுறேன்னு, அந்த ஆளுநர் பிறந்த வருடத்துல இருந்து இன்னை வரைக்கும் என்னென்ன லூட்டித்தனம் செஞ்சிருக்கான், எதுக்காக வந்து இந்த மத்திய அரசு அந்த லூசை இங்க அனுப்பிச்சு அப்படின்ற விஷயம்லாம் நீங்க பேசணும். அதை விட்டுட்டு ஆளுநர்னா யாரு? ஆளுநர்னா வந்து குடியரசுத் தலைவராக அனுப்பப்படுற ஒரு நபரா? அது மட்டும் கிடையாது. அது ஒரு பொருட்டு கிடையாது. அதையும் தாண்டி நம்ம ஒவ்வொரு அரசியலையும் பார்க்கணும். ஒவ்வொருவரும் எதை நோக்கத்துக்காக அரசியலுக்குள்ள வந்தாங்க, வரும்போது எப்படி இருந்தாங்க, இப்ப எவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதியா இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி எதுவுமே விட்டுட்டு நீங்க வந்து வந்து பேசினா தமிழ்நாட்டில் பேசு. என்ன பேசு தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? எல்லாம் காட்டு மிராண்டி கூட்டமா இருக்காங்க. பாருங்க, நீங்களே பாத்தீங்கல்ல போலீஸ்காரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கல்ல. இந்த போலீஸ்காரங்களும் இந்த அரசியல் நம்பி அவனாவது ஒரு ஜனநாயகவாதி இந்தியாவுக்குள்ள நுழைய முடியுமா? ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போம். அப்படின்னா யாரை ஆதரிப்பது அப்படின்னு மலர்விழி கேட்குறாங்க. யாரை ஆதரிக்கிறதுன்ற இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் எதிர்க்கணும், யாரெல்லாம் என்ன அரசியல் செய்கிறாங்கன்னு பாருங்க. இதில் வந்து அதுலேருந்து ஒரு அடிப்படை இதை உருவாக்குங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சினிமாக்கார கூட்டம்லாம் வந்து அரசியல் பேச வந்துடுச்சு. ஜெயலலிதாவே அரசியல்வாதியை உருவாக்கும் பொழுது நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நாளைக்கே வந்து ரஜினி ஒரு கட்சி கூட தொடங்கிட்டு வரலாம், பின்னாடி ஓடுவீங்க. இந்த சினிமா துறையை புறக்கணிப்பதும் ஊழல் அரசியல்வாதிகளை புறக்கணிப்பதும் எப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா?